ஓடிடி கொண்டு சொல்லிக்கிறேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. 1.5 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியாச்சு. படம் ரிலீஸ் டேட் 1.5 மாசமா எனக்கு சொல்லி வச்சிருக்கோம். நேற்று நைட்டு நீங்க பெட்டிஷன் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்களை ரிலீஸ் பண்ண விடாம எவ்வளவு பேர். ரியல் ஃபேக்டர்னா வீரதீர சூரன் பார்ட் 2 இன்னும் ஓடிடில விற்கவே இல்லை. விற்காமையாடா B4Uங்கிற கம்பெனி வந்து கேஸ் போட்டுச்சான்னு கேட்டா, கேஸ் போட்ட அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அதாவது எச்ஆர் பிக்சர் ஒரு 20 கோடி வரைக்கும் லோன் கொடுத்த கம்பெனி. அந்த கம்பெனிக்கு கேஷை ரிட்டர்னா கொடுக்கறதுக்கு பதிலா இந்த படத்தை நீங்க டிஜிட்டல் வித்து வட்டியோட லாபத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஆஃபர். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லி ஆகணும், நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்ணு புகஞ்சிருச்சு. ஆனா ஓடிடில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025க்கான லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதுனால வீரதீர சூரன் விற்கிறதுல கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அதாவது போட்ட காசு பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் ஓடிடி நிறுவனங்கள் வீரதீர சூரன் படத்தை கேட்டிருக்காங்க. அந்த படம் கிடையாது, எல்லா படத்தையுமே கம்மி பட்ஜெட்டுக்கு தான் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஓடிடி கிளாஸ்னால இதுல நஷ்டப்பட்டது யாருன்னா விக்ரம் சார் தான். ஏன்னா 3.5 கோடி ரூபாய் பணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் அந்த எச்ஆர் பிக்சர் கொடுத்ததா சொல்றாங்க.